நீங்க எவ்வளோண்ணா சம்பளம் வாங்குறீங்க? எல்லாம் பிடிச்சது போக கையில் ஒரு 25,000 கிடைக்கும். இதை வச்சு எப்படின்னா சமாளிக்கிறீங்க? ஏன்பா உங்க அண்ணன் மெட்ராஸ்ல இருக்கிறது வாடகை வீடு, நான் எங்க ஊர்ல அப்பா அம்மா கூட இருக்கிறேன், சொந்த வீடு, வாடகை கிடையாது. உங்க அண்ணன் கார் வாங்கியிருக்கான் லோன் போட்டு, அதுக்கு இஎம்ஐயே மாசம் 20,000 கட்டுறான். என்கிட்ட கார்லாம் கிடையாது, இந்த இஎம்ஐ கட்டுற பிரச்சனையும் கிடையாது. உங்க அண்ணன் அவன் பசங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான் லட்சக்கணக்கில் கட்டி. நான் என் பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறேன். அங்கேயே படிப்பு நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க, பசங்களும் நல்லா தான் படிக்கிறாங்க. உங்க அண்ணன் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு உட்காந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி பிபி அதிகமாயிடுச்சு, சுகர் அதிகமாயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துக்கிறான். எனக்கு நான் பிடிச்ச வேலையை தான் செய்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. அதனால எனக்கு 25,000 போதும்பா. எங்க அண்ணன் வாங்குற சம்பளத்தில் பாதி இந்த பந்தா பண்றதுக்கும் மீதி பாதி மருத்துவ செலவுக்கே போயிருதுண்ணா. நம்ம வாழ்க்கையில பாதி நேரம் அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பானோ அப்படிங்கிற கவலையிலேயே போயிடுது. மீதி நேரம் நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தில் போயிடுது. நமக்கு பிடிச்ச வேலை வருமானம் கம்மியாக இருந்தாலும் அதை செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமாகவும் அழகாகவும் இருக்கும்.